போக்சோனா என்ன? போக்சோனா உங்களை மாதிரி குழந்தைங்களை பாதுகாக்கிற ஒரு சட்டம். சரியா? பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம். அது பேர் தான் என்னது? போக்சோ. பாலியல் தீங்குகளில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் வகையில் குழந்தைகளிடம் பாதுகாப்பான தொடுதல், பாதுகாப்பற்ற தொடுதல் மற்றும் குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவுகள் குறித்து அத்தீங்குகளில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பது குறித்தும் பெற்றோர் ஆசிரியர் கழக குழு கூட்டத்தில் விவாதித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் இந்த மீட்டிங். சரியா? உங்களுக்கு இப்போ குட் டச் பேட் டச் தெரியுங்களா உங்களுக்கு? குட் டச்னா என்ன? நல்ல தொடுதல். நல்ல தொடுதல் எப்படி? தட்டி கொடுக்கறது, அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி தட்டி கொடுக்கறது வந்து குட் டச். பேட் டச்னா என்ன? தவறான தொடுதல், ஒரு பொசசிவ்னஸாக இருக்கும். அந்த தொடுதல் வந்து கொஞ்சம் நமக்கே நெரடலாக தெரியும். சரியா? அதுக்கப்புறம் ப்ரைவேட் பார்ட்ஸ்லலாம் யாரையும் என்ன செய்யக்கூடாது? கை வைக்க விடக்கூடாது. ஒருத்தரை ஒருத்தர் தொட்டு பேசவே கூடாது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட, கேர்ள் டு கேர்ள், பாய் டு பாயாக இருந்தால் கூட ஒருத்தரை ஒருத்தர் நம்ம தொட்டு பேசக்கூடாது. அவங்க கண்ணம், கை, கால் எதையுமே நம்ம டச் பண்ணாமல் தான் யார்கிட்டையுமே பேசணும். ஒருத்தர் ஒருத்தர் நம்ம டச் பண்ணியே பேசக்கூடாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் என்ன செய்யணும்? கீப்பப் பண்ணணும். குழந்தைகள் மைய எண் என்ன? 1098. உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா யார்கிட்ட சொல்லணும்? முதல்ல யார்கிட்ட சொல்லணும்? அம்மா கிட்ட சொல்லணும். முதல்ல யார்கிட்ட சொல்லணும்? ஸ்கூல்ல இருந்து தொந்தரவு இருந்துச்சுன்னா முதல்ல டீச்சர் கிட்ட சொல்லணும். இந்த 2 பேர்கிட்டையும் சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். அம்மா கிட்டையும் டீச்சர் கிட்டையும் சொல்லலாம். சரியா? உங்களுக்கே ஏதாவது மனசுக்குள்ள ஏதாவது ஒன்று பிடிக்காமல் இருந்தால், இந்த தொடுதல்லாம் பிடிக்காமல் இருக்கும்போது அதை வந்து நம்ம யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரியாமல் ஒரு மனசுக்குள்ள ஒரு குழப்பம், கவலை வரும்ல, அப்போ என்ன செய்யணும்? மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு புழுங்கக்கூடாது. அதை உடனே உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லிடணும். சில நேரம் உங்கள் அம்மா வந்து கொஞ்சம் கவனிக்கலை அப்படின்னா, வீட்டில் யாரும் அதை நீ சொல்லி காது கொடுத்து கேட்கல அப்படின்னா டீச்சர்கிட்ட சொல்லிடணும். சரியா? டீச்சர்கிட்ட சொன்னால் உடனே அதை என்னன்னு பார்த்துருவாங்க. நம்ம தான் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். நமக்கு பாதுகாப்பாக எப்போவும் யாரும் என்ன செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க, பின்னாடி வந்துட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு லிமிட்டட் ஏரியா வரைக்கும் தான் வர முடியும் யாராலையுமே. நம்மளை வந்து என்ன செஞ்சுக்கணும்? நம்மளே பாதுகாக்கணும். நிறைய சினிமா, நாடகங்கள், இது போக்சோ பற்றி உங்களுக்கு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா? குட் டச் பேட் டச் தான். சரியா? ஒருத்தங்க வந்து தேவையில்லாம தொடும்போது என்ன சொல்லணும்? அவங்கள பார்த்து நோ சொல்லணும். எப்படி சொல்லணும்? நோங்கிறத அழுத்தமா ஓங்கி சொல்லணும். சரியா? அது நம்ம அண்ணனா இருந்தா கூட, நம்ம பெரியப்பா, தாத்தா, யாரா இருந்தா கூட அது வந்து குட் டச்சா பேட் டச்சான்னு நீங்க கவனிக்கணும். கேர்ளுக்கு மட்டும் கிடையாது, இப்ப பாய்ஸுக்கும் இந்த அவேர்னஸ்லாம் தேவைப்படுது. சரி, அதே மாரி உங்களுக்கு வந்து யாருமே எனக்கு இப்போ லீவ்ல இருக்கேன், நான் ஸ்கூல் டீச்சரையும் பார்க்க முடியல, அம்மாவையும் பார்க்க முடியல, அம்மாவும் சொன்னா கேட்க மாட்டேங்காங்க அப்படின்னா நீ என்ன செய்யணும்? 1098க்கு தைரியமா கால் பண்ணி சொல்லிடலாம். அதுக்கு சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு உண்மையிலேயே ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, அம்மா வந்து அதெல்லாம் இல்லை, நம்ம மாமா அப்படி செய்வாங்களா, நம்ம பெரியப்பா அப்படி செய்வாங்களா, உன்னை பேட்டேஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க வந்து மே மாசம் லீவ்ல தான் இருக்கீங்க, டீச்சர்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னா நீங்க யார்கிட்ட போய் இந்த நம்பரை பயன்படுத்தி என்ன செஞ்சிடலாம்? கால் பண்ணி உங்க நேமு, உங்க அட்ரஸ்,
நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கீங்க, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கீங்க, எல்லாம் விவரமாக கேட்பாங்க. தெளிவாக சொல்லி எனக்கு தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை தேடி வந்து அவங்க பார்த்து அது என்னன்னு உங்களை சரி பண்ணுவாங்க. சரியா? சரி, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தால் உங்கள் வீடுகள்லேயோ பள்ளிகள்லேயோ உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தால் சொல்லுங்கள்.